எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு மனசார நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு டே தான். பசங்களுக்கு வந்து சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு இல்லையா, அவங்களுக்கு வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதனால் சரி ஃபஸ்ட்டு போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டோம். ஒரு ஈவினிங் போல் தான் நான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். வீக்கெண்டை விட வீக் டேஸில் போகிறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் இயர்லியாகவே கிளம்பிட்டோம். ஒரு 5 o'clock வந்து கிளம்புனோம். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல க்ரௌட் அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு வந்து மக்கள் அப்போ தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பெரிய பூங்கா ஒன்று இருக்குது, அங்கே தான் போவோம். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது ஓரளவுக்கு வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. அடிக்கடி அங்கே போயிட்டு அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. இப்போ இங்கே அவங்க அப்பா சொன்னாங்க இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போய் ஆகணும் ஒரே அடங்க. நமக்கு வந்து வீடியோஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கே நேரம் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு லீவ் விட்டதுலேருந்து இவங்கள பார்த்துக்கிறது, இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறது இப்படி தான் நமக்கு போகுது. அவங்க வந்து லீவை நல்லா என்ஜாய் பண்ணணும். ஊருக்கெல்லாம் எங்கேயுமே போகலை. ஸோ நமக்கு வந்து கிளாஸ் இருக்குது, அதனால் வீட்டில் ஒர்க்கும் இருக்குது, அதனால் நம்ம வந்து எங்கேயுமே போகலை. ஸோ அவங்களையும் நம்ம வந்து ஃபன் பண்ண வைக்கணும், அவங்களுக்கும் நம்ம வந்து போர் அடிக்காமல் இருக்கணும் இல்லையா, அவங்களுக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ண வைக்கணும். ஸோ இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாத்தையுமே. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பெரிய கிரவுண்டுங்க. இது வந்து விழுப்புரத்தில் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பேக் சைடில் வந்து இருக்குங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது இந்த பக்கம் வந்தது தாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் வரவே இல்லை. எனக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த பக்கம் வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா அப்போது இங்கே மரத்துக்கடியில் உட்காந்து படித்த ஞாபகம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இவங்கெல்லாம் பண்ணுற என்ஜாய்மெண்ட்டை பார்க்கும்போது நமக்கும் ஊஞ்சல் ஆடணும், நமக்கும் எல்லாம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. சின்ன பிள்ளையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து பக்கத்து வீட்டு பிள்ளைங்களோட விளையாட அனுப்பும்போது பார்த்திங்கன்னா அப்படியே மரத்துக்கு கீழே வந்து மணவட்டையை வச்சு ஊஞ்சல் கட்டி விடுவாங்க. ஸோ ரொம்ப ஹைட்டாக போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண அந்த ஃபீல் வந்து இருக்கும். ஸோ இதுங்க பசங்க வந்து விளையாடுறத பார்த்தோன்னே எனக்குமே ஆசை வந்துருச்சு. நானும் கொஞ்சம் நேரம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து வீடியோ எடுத்தா. ஸோ நாங்கள் 3 பேர் தான் போயிருந்தோம். இங்கே ஃபஸ்ட் டைம் வரோம் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து ஒரு பார்க்னாலே கண்டிப்பாக எல்லாமே இருக்கும், இருந்தாலும் நம்ம வந்து வீட்டிலருந்தே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்காக வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே ஒரு வாட்டர் பாட்டில் எல்லாமே நான் வந்து ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே நிறைய வந்து குழந்தைங்க ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. பட் ஆனால் ஏரியா வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால அங்கங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது. நடக்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மார்னிங்கில் வந்து நல்லா வாக்கிங் போகிற மாதிரி நல்ல ஸ்பேசியஸாக இருக்குங்க இடம். சூப்பராக இருந்துச்சு உண்மையை சொல்லணுன்னா. என்ன ஒரு இதில் ஒரு ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மரம் இல்லைங்க. அது மட்டும்தான். இந்த வெயிலுக்கு மரம் இல்லாமல் எப்படிங்க இருக்க முடியும்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? மரம் இருந்தால் தான் அந்த இடமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பட் ஆனால் இப்போ தான் வச்சிட்ருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். பசங்களுக்கு வந்து இந்த பக்கம் வந்து சர்வல் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பசில்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போகணும்னு தோணுதோ ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி நம்மளால தான் போக முடியல. எனக்கு செருப்பு வேறு அறுந்து போச்சுங்க. அதனால் நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே போயிட்டுருந்தேன். அவங்க ஓடிட்டே இருந்தாங்க. என்னோடய பசங்களுக்கு வந்து வெளியே எங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டா போதும், அவங்கள பிடிக்கவே முடியாது. அவங்க பின்னாடியே நான் ஓடணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இவ்வளோ நீட்டுக்காக சரௌண்டிங்ஸ் அப்படியே இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ்க்காக நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம பண்ணுறோமோ இல்லையோ இவங்க நல்லா பண்ணுறாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். பையன் வந்து அப்படியே தொங்க ஆரம்பிச்சிட்டான். அவன் நல்லா என்ஜாய் பண்ணிட்டான். அவனுக்கு அது மேலே ஏறணும்னு ஒரு ஆசை. ஆனால் நான் வந்து கொஞ்சம் பயப்படுவேன், கீழே விழுந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இது பண்ணுவேன். அவங்க அப்பா வந்தாங்கன்னா அவனை பிடிக்கவே முடியாது, அப்படி வந்து ஆட்டம் போடுவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த பிள்ளைங்க கூட வந்திருக்க பேரண்ட்ஸை விட அந்த பிள்ளைங்க தாங்க அந்த ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸில் விளையாடணும்னு அவ்வளோ ஆர்வமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. டைல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பக்காவாக வந்து பண்ணியிருந்தாங்க. பார்க்க அழகாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் யாருங்க இவங்களை கேட்டாங்க இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு? இவங்களுக்கு என்ன வெயிட் இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், ஆசையை பாருங்கள் எப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்களுமே வந்து ஆல்ரெடி அந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி வந்து இங்கேயுமே நல்லா செட்டப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நல்லா
பால் விளையாடுறதுக்கெலாம் நல்லா செட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸாக இருக்கிறதுனால அங்கங்கே வந்து தனித்தனியாக வந்து போட்டு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. படிக்கிறவங்களும் உட்காந்து படிக்கிறாங்க. எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்களும் ஓரமாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. ஈவினிங் டைமில் நல்லா வாக்கிங் போகலாம். அதே மாதிரி மார்னிங்கும் வந்தாலும் நல்லா வாக்கிங் போகலாம். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடிக்கடி கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஓரளவுக்கு ஒரு 1 ஹவர் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். கொஞ்சம் இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எடுத்துகிட்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொன்னால், இல்லைம்மா நடந்துக்கிட்டே நாங்கள் சாப்பிட்றோம், நீங்கள் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்தது அப்படியே சாப்பிட்டுட்டே கிளம்பிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து அங்கங்கே லைட் செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதாவது கலர் லைட்ஸ்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து ஷவர் பண்ணி வச்சுருந்தாங்க வாட்டரு. அதை வந்து குழந்தைங்க ஒரு 6 மணி ஆனதுக்கப்புறம் அதை போட்டு விடவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கவும் அவங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு. போய் அந்த தண்ணியோட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே விளையாண்டுட்டு இருக்கவும் நாங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த தண்ணிக்கிட்டே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ எல்லோரும் வந்து லீவுக்கு எல்லோரும் ஊருக்கு போயிருப்பீங்க. எல்லோரும் வந்து ஃபேமிலியாக வந்து ட்ரிப் போயிருப்பீங்க. யாரெல்லாம் வந்து எங்கெங்கே போயிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ட்ரிப்பெல்லாம் போகாமல் வீட்டிலே என்ன மாதிரி இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹாப்பியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குழந்தைங்களுடைய சந்தோஷம் தான் நமக்கும் சந்தோஷம். அவங்களுடைய என்ஜாய்மெண்ட்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க, நானுமே ஹாப்பியாக இருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.